வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோருமே ஒரு நாள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது எனக்குமே இருக்குதுங்க. ஆனால் பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்பிக்கையே போயிடுது. எதனால் நம்பிக்கை போயிடுது? நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க? அந்த 5 மிஸ்டேக்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நானுமே பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட் இல்லைங்க. நான் பிஸ்னஸை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன், ரிசர்ச் பண்ணேன். நான் கற்றுக்கிட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரிசர்ச் பண்ணாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ரிசர்ச்னால் என்ன? அந்த ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்கா? யார் வாங்குவாங்க? காம்படிஷன் எவ்வளோ இருக்குது? உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது? இந்த ப்ராடக்ட் மக்களுக்கு நீட் இருக்கா? அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நிறையா லாஸ் தான் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் மாவு பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருப்பேன். உங்கள் ஏரியாவில் மாவு பிஸ்னஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க? இல்லை அதுக்கு டிமாண்ட் இருக்கா? எங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? நார்மல் மாவு விற்கிறாங்களா? இல்லை அது மதிப்பு கூட்டி விற்கிறாங்களா? அது எல்லாமே ரிசர்ச் பண்ணி எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மொதல் பாயிண்ட்டு இது தாங்க. எல்லா சேவிங்ஸுமே ஒரே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆர்வத்தில் எல்லா அமௌண்ட்டையும் எல்லாத்தையுமே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. அப்புறம் திடீர்னு லாஸ் ஆகும். இப்போ அடுத்தடுத்த மாதத்தில் உங்களால் கொண்டு போக முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 1 lakh வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு லெவலில் க்ரோத் ஆன பிறகு அதுக்கப்புறம் அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். சோசியல் மீடியா யூஸ் பண்ண பயப்படாதீங்க. ஸோ இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணாவே உங்கள் டெய்லி வீடியோஸ் போடுங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை பற்றி போட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக நிறையா ஆர்டர்ஸ் வரும். அதிலேயே உங்கள் பிஸ்னஸ் தாராளமாக க்ரோத் பண்ணலாம். ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி க்ரோத் பண்ணுறதை விட சோசியல் மீடியாவில் நல்லாவே க்ரோத் ஆகலாங்க. 4th பாயிண்ட்டுங்க, மற்றவங்களோட சக்ஸஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்லலாம்? இப்போ ஒருத்தர் ட்ரெஸ் ஷாப் வச்சு சக்ஸஸ் ஆகிருக்கலாம், ஒருத்தர் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அதில் நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க? நீ ஸ்டார்ட் பண்ண உடனே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வராதீங்க. யாராவது 6 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டாங்க, ரிசல்ட் எடுத்துட்டாங்க, நீங்களும் அதே ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு ஜேர்னியுமே டிஃப்ரெண்ட்டு. நம்மளோட க்ரோத் என்னமோ அதை தான் நாம் பார்க்கணுங்க. 5th பாயிண்ட்டுங்க, ஃபஸ்ட்டு மந்த்தே ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ப்ராஃபிட் வரும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட் கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேளுங்க. எப்படி ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். 6 மந்த்து வெயிட் பண்ணுங்கள். வர அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் உங்களுக்கு அடுத்து ப்ராஃபிட்டே நீங்கள் எடுக்க முடியும். கண்டிப்பாக ப்ராஃபிட் எதிர்பார்த்து பிஸ்னஸ்க்குள்ளே வராதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லேர்ன் பண்ண தாங்க நல்லா மேலே வர முடியும். ப்ராஃபிட் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். டைம் எடுத்தாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் கிடைக்குங்க. இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் நல்லா க்ரோத் ஆகலாம். நீங்கள் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க எல்லாமே டீட்டெயிலாக. என்னென்ன பிஸ்னஸ்ஸு, எது டிமாண்டில் இருக்குது, என்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நானுமே நிறைய எழுதி வச்சுருக்கேன். அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும், எங்கே கிடைச்சா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய திங்க் பண்ணுங்கங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்கங்க. ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதாலும் பண்ணிடலாம். பண்ணாத ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அதெல்லாம். ஆனால் யோசித்து பண்ணுங்கள் எதாக இருந்தாலுமே. இன்னும் மோர் வீடியோஸ் நிறைய வரும். என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியாவும் சொல்லுங்கள். நானும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பிளானும் என்கிட்ட இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருக்குது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த பேஜில் வரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.